மழை பெய்யுது, நின்று போயிடலாமா? இப்போ பைக்கில் போகிறதுல இது பெரிய ட்ராபேக் என்னென்னா மழை பெஞ்சால் ஒதுங்கணும். மழை விடவே மாட்டுதுங்க, செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து திருச்சியே போகல, திருச்சி இன்னும் உங்களுக்கு 90 கிலோமீட்டர் இருக்குது. கைஸ் நாங்கள் இப்போ வந்து அன்லிமிட்டெடு மீல்ஸ் வந்து சாப்பிட்டுருக்கோம். ஸோ வெஜ் மீல்ஸு இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு மீல்ஸ் ஒரு ஆளுக்கு 220 ரூபா. ஃபஸ்ட்டு சூப் கொடுத்தாங்க. மதுரைக்குள்ளே வந்தாச்சுங்க. மதுரையில் இந்த பாலம் கட்டியிருக்காங்க. திருப்பாலைக்கு முன்னாடியிலேருந்து கரெக்டாக வந்து என்னது இந்த ரோடு தல்லாவலம் வரையும் வருதுங்க. ரோடு செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலாக சின்ன ரூம் தான், டிவிலாம் இருக்கும். ஒரு நாளைக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு 1350 கிட்ட வரும். எஸ்டி அட்வென்ச்சரில் லைட்டு இவ்வளோ தாங்க. அது எடுத்த மாதிரி ஹை பீம்லாம் அடித்தாங்கன்னா ஒன்றுமே தெரிய மாட்டுது. ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம சென்னையிலேருந்து மதுரைக்கு போயிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 450 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட் ரோடு தான். கரெக்டாக இப்போ செங்கல்பட்டு டோல்கேட்டை தாண்டி நிற்கிறேங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கே எழுந்திரிச்சு கிளம்பலாம் பார்த்தா கிளம்பியாச்சு, குளிச்சாச்சு, ரெடி ஆகிட்டு இருக்கும்போது மழை. ஸோ பயங்கரமான மழை சென்னையில். ஸோ அதனால் கிட்டத்தட்ட வீட்டிலேருந்து கிளம்பும் போதே மார்னிங் 10 o'clock ஆச்சு. செங்கல்பட்டு டோல்கேட்டை தாண்டும் போது பார்த்தீங்கன்னா 10:45 ஆச்சுங்க. கிட்டத்தட்ட மதுரைக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சென்னையிலேருந்து ஒரு 8 மணி நேரத்தில் பைக்கில் போயிடலாம். ஸோ போகும்போது மார்னிங் கொஞ்சம் டிராஃபிக், சென்னையை தாண்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது. அதுக்கப்புறம் இனிமேல் போனால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. ஓரளவு நிறைய வண்டி போய்கிட்டு தாங்க இருக்குது. ஸோ போகிறதுக்குள்ளே மழை பெய்யக்கூடாதுன்னு நினச்சிக்கோங்க, ஏன்னா மழை பெஞ்சால் ரொம்ப கஷ்டம். இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்குது கிளைமேட்டு. இனி போக போக எப்படி இருக்குன்னு தெரியல. இன்னும் சொல்ல மாட்டேன், திருச்சி பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட 320 கிலோமீட்டருங்க திருச்சி. அங்கேருந்து ஒரு 130 கிலோமீட்டர் மதுரை, மொத்தம் 450 கிலோமீட்டருங்க சென்னையிலேருந்து மதுரைக்கு. அப்படி போகும்போது ஜாலியாக வேறு இடங்கள்லாம் உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த பைக்கில் தான் போகிறேன், எஜ்ஜில் தான் போகிறேன். ரைடு நல்லபடியாக போயிட்டு வரணும்னு ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கையும் போடுங்க. நம்ம சேனலில் கண்டினியூஸாக பாருங்கள். வாங்க போகலாம். கைஸ், இதுதான் ஃபஸ்ட்டு டோல்கேட்டு, செங்கல்பட்டு டோல்கேட். நான் வீட்டிலேருந்து கிளம்பி கரெக்டாக வந்து ஒரு 40 மினிட்ஸில் இங்கே வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டோல்கேட்டு செங்கல்பட்டு டோல்கேட்டை தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு டீ கொண்டு வந்து டீ சாப்பிட்டுட்டு போகலான்ட்ருக்கோம். அதாவது இங்கே டோல்கேட்டில் சேஃப்டி, நீங்கள் இன்கேஸ் நைட் டைம் ட்ராவல் பண்ணினா கூட டோல்கேட் பக்கத்தில் வண்டி போட்டு நிம்மதியாக இன்றைக்கி நின்று ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாங்க. செங்கல்பட்டு பக்கத்தில் போகும்போது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அந்த ரோடு அதை சுற்றி மலைக்கு நடுவில் அப்படியே மலையை குறைஞ்சி பண்ணியிருப்பாங்க. அந்த ரோடு நல்லாயிருக்கும். ஸோ மார்னிங் டைமு அதுவும் நீங்கள் வந்து அந்த குளிர் காலத்துலலாம் போனீங்கன்னா பயங்கர மிஸ்ட்டாக இருக்கும் இந்த இடமே பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ கொஞ்சம் ஓரளவு டிராஃபிக் இருந்தது, செங்கல்பட்டு வரையும் நல்லா டிராஃபிக் இருந்தது. சென்னையை தாண்டுறதுக்கே கொஞ்சம் சிரமமாக இருந்தது. பட் ரொம்ப அப்படி நின்று வர்ற மாதிரிலாம் இல்லை, ஓரளவு டிராஃபிக் இருந்தது. நான் மார்னிங் டைம் கிளம்பி டிலே ஆனதால கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் டிராஃபிக். நம்ம கூட நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு சில இன்னும் டிசம்பர் மந்த்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ நார்த் சைடு அந்த பக்கம் போகலான் இருக்கோம். ஸோ நீங்களும் நம்ம கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண ஆசைப்படி யாரும் பைக்கர்ஸ் நிறையா பேர் இருப்பீங்க. ஸோ நிறைய பேர் முன்னாடி என்னை கூப்பிட்ருக்காங்க, வாங்க அவங்க போய்ட்டுலாம். நீங்கள் ஆக்சுவலாக வேறு ஒரு சேனல் வச்சுருக்கேன், ஸ்கைலைன் தமிழ்னு. அந்த சேனலில் இருக்கும்போது நிறைய பேர் கூப்பிடுவாங்க, வாங்க போகலாம் அங்கே போகலாம். அதில் வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் லாக் எடுத்து போடுவேன், நான் ட்ராவல் லாக் போடுவேன். இந்த மோட்டர் லாக் சேனல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆரம்பிச்சது. ஸோ உங்களோட ஆதரவு நம்பி நான் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோலாம் பாருங்கள். நிறைய இடங்கள் என் கூட சேர்ந்து நீங்களும் வீடியோ மூலமாக ட்ராவல் பண்ணுங்கள். அட்வென்ச்சர் வண்டியை பொறுத்த வரைக்கும் பேக் பெயின் சுத்தமாக வராதுங்க. பட் சீட்டை பொறுத்த வரைக்கும் சீட்டுக்கு ஜெல் சீட் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பெட்டெக்ஸ்லாம் வலிக்கும். ஸோ எனக்கே லாஸ்ட்டு ஒரு அன்றைக்கி லாஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 கிலோமீட்டர் ஒரே ட்ரிப் அடித்தேன். ஸோ அப்போ லைட்டாக பெயினாக இருந்தது, கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். என்னென்னா உட்கார இடத்துல கொஞ்சம் அந்த சீட்னால கொஞ்சம் ஏறியும். மற்றபடி பேக் பெயினில் அந்த வண்டியில் இல்லை, நல்லாயிருக்கு, ஓட்டுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். கைஸ் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் ரீச் ஆயாச்சுங்க. மணிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கேருந்து செங்கல்பட்டுலேருந்து 11:30 அந்த இப்போ எடுத்தோம். கரெக்டாக 12:10 ஆகுது. 40 மினிட்ஸில் வந்து மேல்மருவத்தூர் வந்தாச்சு. நிறைய கார் போகுது, நிறைய காரை தான் பார்க்க முடியுது. 2 வீலர்ஸில் ஒரு சில பேர் போகிறாங்க. மேல்மருவத்தில் வந்து ஆதிபராசக்தி கோயில் வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு.
ஸோ இந்த பக்கம் இருக்குது அந்த கோயில், அங்கே தெரியுது பாருங்கள், அதாங்க வந்து ஆதிபராசக்தி கோயில். ஸோ மேல்மருவத்தூர், அதுக்கப்புறம் திண்டிவனம், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டையை வந்து சென்டர் ஆஃப் த, இப்போ மதுரை, இப்போ சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறோம்னா அது ஒரு சென்ட்ரு பாயிண்ட்னே சொல்லலாங்க. கைஸ் இப்போ நம்ம வந்து செகண்டு டோல்கேட்டுங்க, திண்டிவனம் டோல்கேட். இது நம்ம செங்கல்பட்டு டோல்கேட்லேருந்து இங்கே வரதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு, கரெக்டாக 45 மினிட்ஸு. நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம், டோல்கேட் பக்கம் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் நைட் ட்ராவல் பண்ணும்போது. ஸோ மார்னிங் ட்ராவல் பண்ணும்போது நிறையா கடைகள்லாம் பக்கத்தில் நம்ம ரோட்டு கடையெல்லாம் இருக்கும், சாப்பிட்னா இங்கே சாப்பிட்டுக்கலாம். ஒவ்வொரு டோல்கேட்டில் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போனாலே போகிற அலுப்பே தெரியாதுங்க. கைஸ் கிளைமேட்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க இன்றைக்கி. ஆக்சுவலாக ஒரு ஹில் ஸ்டேஷனில் போகிற மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குது. விழுப்புரத்துக்கு இன்னும் வந்து ஒரு 29-30 கிலோமீட்டர் இருக்குங்க. பயங்கரமாக மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு இந்த இடத்துல. இப்போது விழுப்புரம் கரெக்டாக இன்னும் 21 கிலோமீட்டர் இருக்குது. ஆஹா, மழை பெய்யுதே, இன்னும் போயிடலாமா? இப்போ பைக்கில் போகிறதுல இது பெரிய ட்ராபேக் என்னென்னா, மழை பெஞ்சால் ஒதுங்கணும். சில பேர் ஒதுங்கி நிற்கிறாங்க. நம்ம ரெயின் கோட் இருக்குது, ஆக்சுவலாக யூஸ் வந்துடும் ரெயின் கோட் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதனால் பின்னாடி லக்கேஜில் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு டீ சாப்பிட்டுட்டு பொறுமையாக கூட போகலாம். என்ன ஸ்பீடாக போகுது போகிறோம் பஸ்ஸெல்லாம். வந்து பயங்கரமாக பேஞ்சிட்ருக்குங்க, சரியான மழை, கொஞ்சம் ஃபோர்ஸாக தான் பெய்யுது. ஸோ எங்கேயாச்சும் நிப்பாட்டலாமா, பக்கத்தில் நின்று போகலாம். அங்கே டீ சாப்பிட்லாம் பார்த்தா லைட்டாக விட்டுச்சு, திருப்பி வண்டி எடுத்தோன்னே பயங்கரமாக மழை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட விழுப்புரம் வர போகிறோம். விழுப்புரத்துக்கு இன்னும் ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் இருக்குது. ரொம்ப கஷ்டங்க. இப்போ காற்று வேறு பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. ஸோ மேகத்தெல்லாம் பாருங்கள், க்ளவுடு எவ்வளோ க்ளவுடு இருக்குன்னு. ஸோ இதுதான் அவ்வளோ தூரம் மழை பெஞ்சிட்ருக்கு. மேலெல்லாம் கண்ணகரேன்னு இருக்குது மேகம். காலையில் 6 மணி நேரம் டிலே, காரணம் மழை தான். மழை விட்டு பேஞ்சிட்டே இருந்தது. கிளம்பி 5 மணிக்கு கிளம்பலாம் பார்த்தா மழை, திரும்பவும் ஒரு 8 மணிக்கு கிளம்பலாம் பார்த்தா மழை பெஞ்சது. அதுக்கப்புறம் சரி ரைட்டு ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டு எப்படி 10 மணிக்கு கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து. இல்லைன்னா ஆக்சுவலாக இந்நேரம் நாங்கள் இதெல்லாம் மதுரைக்கே போய் ரீச் ஆகிருப்போம். நம்ம 3வது டோல்கேட் ஆக்சுவலாக அது. ₹105 காருக்குங்க. அதே காரில் வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம். டோல்கேட் கட்டுறதுக்கே 2 பேருக்கு பஸ்ஸில் போயிடலாம், அந்தளவுக்கு காஸ்ட் வருது. பைக்கில் போகிறதுனால அந்த பிரச்சனை கிடையாது. ஆஹா, என்னடா பேண்ட்டு ஃபுல்லாக நினச்சி போச்சாரியா? பேண்ட்டு ஃபுல்லாக நினச்சிச்சு லைட்டாக பெஞ்சதுக்கு. ஸோ 3வது டோல்கேட்டு தெரிஞ்சு லென்ஸில் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும், எப்படி தெரியும் தெரியல வியூவு. விழுப்புரம் தாண்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்குதுங்க. நல்லா கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோமீட்டர் மலையிலே நனைஞ்சிட்டு வந்தோம். இப்போ கொஞ்சம் லைட்டாக வெயில் அடிக்குது, ஆனால் வந்து ரொம்ப ஹாட்டாக இல்லை, ஓரளவு நார்மலாக தான் இருக்குது. கைஸ் இந்த இடத்துல வந்து ஆர்யா பவன் ஒரு ஹோட்டல் இருந்தது போகிற வழியில். சரி அங்கே நின்று சாப்பிட்டுட்டு அப்படி போகலான்னு போகிறோம். பைக்கை பார்க் பண்ணியாச்சு. நீங்கள் பத்திரமா இருக்குமாப்பா, திருட்டுமாங்க. நல்லா நிழலில் போட்டாச்சு. என்னோட பையன் ட்ராவல் பண்ணி வரான். எப்படி இருந்துச்சாரியா? சூப்பராக இருந்துச்சா? வெயில் லைட்டாக இருக்குது, அடிக்கிறா வெயில் தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. கைஸ் நாங்கள் இப்போ வந்து அன்லிமிட்டெடு மீல்ஸ் வந்து சாப்பிட்ருக்கோம். ஸோ வெஜ் மீல்ஸு இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஒரு மீல்ஸ் ஒரு ஆளுக்கு 220 ரூபா. ஃபஸ்ட்டு சூப் கொடுத்தாங்க. சாப்பாடு அன்லிமிட்டட் தான். இது வந்து ஸ்பெஷல் மீல்ஸ் தான். ரைஸ் இப்போ கரெக்டாக நம்ம 4வது டோல்கேட் வந்தாச்சுங்க, உளுந்தூர்பேட்டை டோல்கேட். இது வந்து கரெக்டாக ஹாஃப் வேனே சொல்லலாங்க. சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறதா இருந்துச்சுன்னா இப்போ சென்ட்ரு பாயிண்ட் சொல்லலாம் அந்த இடத்த. இப்போ நம்ம எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி வந்தோமோ திரும்பவும் இதே டிஸ்டன்ஸு இங்கேருந்து மதுரைக்கு சென்னையிலேருந்து வர்ற இப்போ உளுந்தூர்பேட்டை டோல்கேட் வர டிஸ்டன்ஸு இங்கேருந்து கரெக்டாக மதுரைக்கு போகிற ஈக்குவலாக இருக்கும். அந்த நிறைய தடவை காரில் வரும், நைட்லாம் ட்ராவல் பண்ணி வரும்போது இந்த இடத்துல காரை நிப்பாட்டி தூங்கிடுவாங்க. நைட் ட்ராவல் நல்லாயிருக்கும், ஆனால் வந்து பைக்கில் போகிறது அந்தளவு சேஃப் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதுவும் நம்ம ட்ரை பண்ணலாம் என்ன.
நல்லா வயிறு மட்டும் சாப்பிட்டாச்சு ஹோட்டலில். நல்லா அன்லிமிட்டடு ஸ்பெஷல் மீல்ஸ் சொன்னாங்க, ஐஸ்கிரீமு அப்புறம் நிறையா கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு சாப்பாடு, சூப்பராக இருந்தது. அந்த ஹோட்டல் நோட் பண்ணிக்கோங்க. உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டுக்கு ஒரு 5-10 கிலோமீட்டருக்கு முன்னாடி அந்த ஹோட்டல் இருக்குதுங்க. நீங்கள் உளுந்தூர்பேட்டை டோல்கேட் வந்தாலும் வரிசையாக எக்கச்சக்கமான ஹோட்டல்ஸ் நிறையா இருக்குது. இந்த பக்கம் நிறையா ஹோட்டல் இருக்கும், லெஃப்ட் சைடு ரைட் சைடு மாற்றி மாற்றி நிறையா ஹோட்டல்ஸ் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சிட்ருக்குங்க. இன்னும் நம்ம திருச்சிக்கு போகிறதுக்கு இன்னும் 100 கிலோமீட்டர்கிட்ட இருக்குது. பயங்கரமாக அங்கே மழை பெஞ்சிட்ருக்கு போல இருக்குது. மேகம் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ லைட்டாக தூரல் அடிக்குது இந்த பக்கம். மதியம் கரெக்டாக இப்போ 2:55 ஆகுது. மதியம் 2:55 PM. ஸோ இப்போவே இவ்வளோ இருட்டாக இருக்குது, பயங்கர இருட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே மேகம்லாம் ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ இந்த கொஞ்சம் நம்ம ட்ராவல் பண்ணி போகும்போதே மழை அடித்து ஊற்ற போகுது. மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த ஃப்ளாஸ்கில் டீ வீட்டில் போட்டு கொடுத்தாங்க, அப்படியே கொண்டு வந்தாச்சு. சூடாக நல்லா சூடாக இருக்குல்ல நிறையா. இன்னமும் நிப்பாட்டி ஒரு இடத்துல நிப்பாட்டி இருக்கும். மழை பெஞ்சிட்ருக்கு. கரெக்டாக வந்து கூட்டு ரோடு, விருதாச்சலம் கூட்டு ரோடு. மழை பெய்யறதுனால அங்கே நிப்பாட்டி டீ சாப்பிட்டுட்டு பொறுமையாக போகும். டீ சாப்பிட்டுலாம் சாப்பிட்டு. சூடாக இருக்கா? இன்னும் சூடாக இருக்குது. காலைல 10 மணிக்கு போட்டுட்டு இன்னும் சூடாக இருக்குது. பரவாயில்ல. 3 மணி ஆச்சு, இன்னும் சூடாக இருக்குது. இல்லை காலைல 9 மணிக்கு போட்டு கொடுத்தாங்க. 10 மணி நான் கிளம்பணுமா, 9 மணிக்கு போட்டு அந்த இதெல்லாம் கொடுத்தாங்க ஃப்ளாஸ்கில். பரவாயில்ல, நல்லா இருக்குது ஃப்ளாஸ்க். இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது கொண்டு போனால் நம்ம வெளியே டீ சாப்பிடாமல் வீட்டு டீ சாப்பிட்டு போகலாம். ஆக்சுவலாக 4 டீ பிடிக்குது இந்த ஃப்ளாஸ்க்கு. மழை விடவே மாட்டுதுங்க. செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து திருச்சியே போகல. திருச்சி இன்னும் அவங்களுக்கு 90 கிலோமீட்டர் இருக்குது. பயங்கரமாக மழை பெய்யுது. சென்னையில் காலையில் எந்திரிச்சிருந்த மழை. ஸோ இப்போ நடுவில் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு சரி கொஞ்சம் நின்று போகலாம் பார்த்தாலும் மழை விடவே மாட்டுது. பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு. ஸோ மரத்தில் நின்னா கூட மழை பெஞ்சிட்டு தாங்க இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ பையன் ஃபுல்லாக அது கவர் பண்ணிட்டான். அந்த இது வாங்கிட்டு இந்த ரெயின் கவருமே வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அது 40 ரூபாய் வேஸ்ட்டுங்க. நான் மாட்டும் போது கிழிஞ்சு போச்சு. மழை விட மாட்டுதுங்க. மழை விடவே மாட்டுது. சரியான மழையாக இருக்குது கைஸ். இப்போ கரெக்டாக நம்ம 5வது டோல்கேட்டுங்க. அது பெரம்பலூர் டோல்கேட். இது ஆக்சுவலாக மழை சரியான மழை. கிட்ட நாங்கள் 1 hour நாங்கள் நின்னோங்க மலைக்கு. அப்புறம் மலையில் நின்று ஓரமாக நிற்கிறது கூட நல்ல இடம் கிடைக்கல. ஸோ ஒரு இடத்துல சும்மா லைட்டாக என்ன அப்படி நிற்கும் போது கொஞ்சம் நடந்துக்கிட்டே தான் இருந்தோம். அதாவது அந்த இது வாங்கிட்டு வந்தோம், கோட் மாதிரி, ரெயின் கோட் மாதிரி கவர் வாங்கிட்டு வந்தோம். பட் அது கவர் வந்து ரொம்ப 40 ரூபாங்க. கவர் யூஸ் பண்ணுற மாதிரி தான், ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு கீழே போகிற மாதிரி தான். பட் அந்தளவுக்கு ஒருத்துன்னு பார்த்தா அது ஒருத்து இல்லைங்க, நல்லா ஒருத்தே இல்லை. இதெல்லாம் நினச்சி நம்ம இது வந்த கிட்ட இன்னும் ஒரு 220 கிலோமீட்டர் கிட்ட போகணுங்க மதுரைக்கு போகிறதுக்கு. ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நேரம் நான் 6வது டோல்கேட்டுங்க. இன்னும் திருச்சிக்கு வந்து கரெக்டாக 20 கிலோமீட்டர் இருக்குது. திருச்சி டோல்கேட்னே சொன்னாத. நம்ம சென்னையிலேருந்து திருச்சி வர வரைக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6 டோல்கேட் இருக்குங்க. இன்னும் மதுரைக்கு திருச்சியிலேருந்து மதுரைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டோல்கேட் இருக்கும். கரெக்டாக மணி 5 ஆகுதுங்க. கரெக்டாக 5 ஆச்சு மணி. பைக்கில் போனால் நிறைய காசு மிச்சப்படுத்தலாம் டோல்கேட்டை கட்டுறதுக்கு. இந்த டோல்கேட் கொடுக்குற காசை வச்சு சிங்கிளாக காரில் ட்ராவல் பண்ண போகிறவங்க ஸ்லீப்பர் பஸ்லேயே போகலாம் போல இருக்குது. அந்தளவுக்கு டோல்கேட் நிறையா இருக்குது. காஸ்ட்டும் ஜாஸ்தியாக தான் இருக்குது எல்லா டோல்கேட்லேயும். கரெக்டாக கொள்ளிடம் ஆறு அதில் போயிட்டுருக்காங்க. ஸோ கொள்ளிடம் ஆறு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அதுவும் காவேரி ஆறு அந்த பக்கம் இருக்கும். ஸோ ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஐலாண்டு மாதிரி ஒரு ஊர் இருக்கும். அது என்னென்னா ஸ்ரீரங்கம். பிரிஞ்சு வர்ற ஆறு தான். காவேரியிலேருந்து அப்படியே இந்த பக்கம் பிரிஞ்சு வரும். நல்லா பெரிய பாலங்க அது. ஆக்சுவலாக பெரிய ஆறு. தண்ணி கொஞ்சம் ஓரளவு தான் இருக்குது. நிறையா மணல் இருக்குது. கொள்ளிடம் ஆறு என்ட்ரு ஆனோடனே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம திருச்சிக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னு. காவேரி ஆறு இப்போ நான் வந்து திருச்சியை தாண்டியாச்சுங்க. இன்னும் மதுரைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 140 கிலோமீட்டர் 130 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. திருச்சிக்கு அப்புறம் கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாகவே இருக்குங்க. மதுரைக்கு போகிறது தான் நல்லா இருக்குது. பயங்கர ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. கரெக்டாக தெரியாத மழை திரும்ப பிடிக்கிற மாதிரி மேலே பாருங்கள் எவ்வளோ மேகம் கருக்கன்னு இருக்குது. அதை க்ளோடு அந்த அளவுக்கு தாண்டினா போதும், ஓரளவு தப்பிச்சிடலாம் நினைக்கிறேன்.
திரும்ப மழை பிடிச்சிச்சின்னா இன்னும் டிலே ஆகிரும் போகிறதுக்கு, மதுரை போகிறதுக்கு. இதெல்லாம் ஓரளவு நல்லா வெரைட்டியாக வந்தாச்சு. நான் திருச்சிக்கே ஒரு 6 மணி தான் வருவேன்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, 5:15க்குலாம் வந்துட்டேன். ரொம்ப நேரம் நின்னோம், மழைக்காக நின்னோம். நானும் என் பையனும் தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். சென்னையிலேருந்து மதுரை போயிட்டுருக்கோம். திருச்சியை தாண்டி நின்று கொஞ்சம் நேரம் ரொம்ப டயர்டாகி போச்சு. வண்டி ஓட்டிகிட்டு வந்து கண்டினியூஸாக போட்டு வைக்கிறதா ஒரு 1.5 மணி நேரம் அடிச்சு வந்தாச்சு. லைட்டாக ஒரு டயர்டாக இருந்தது. முதுகு வலியில் ஒன்றுமே கிடையாதுங்க. சீட்டில் உட்காரும் போது லைட்டாக எல்லாத்துக்கும் இப்போ டெக்ஸ் வலிக்குது, அவ்வளோதான். அதுக்கும் ஒன்று வாங்கியிருந்தேன், ஜெல் சீட்டுங்க. பட் அந்த ஜெல் சீட்டை போட இன்னும் ஹைட் ஆகிடுது. ஏன்னா அந்த வண்டி ஏற்கனவே ஹைட்டு. இந்த வண்டியை வந்து மினிமம் வந்து நீங்கள் வந்து 5.7 5.8 இருந்தால் தான் வண்டியை உங்களுக்கு எட்டுங்க. கால் லைட்டாக வச்சு எட்டும். அட்லீஸ்ட் நீங்கள் நல்லா கம்ஃபர்ட்டாக வேணுன்னா நீங்கள் ஒரு 5.9 5.10 இருக்குங்க பார்த்தீங்களா ஹைட்டு. கரெக்டாக காலுன்றதுக்கு எசவாக இருக்கும் அந்த வண்டி. இல்லாட்டா நம்ம சீட்டை கட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். 5.5 இருந்தால் கூட அந்த வண்டியை ஓட்டலாம்னு சொல்லுவாங்க, நம்பாதீங்க. என்னோடய ஹைட் பார்த்தீங்கன்னா 5.8. ஸோ நான் கரெக்டாக கால் ஏதோ ஒரு ஊண்டிடுவேன். நான் கரெக்டாக ஊண்டி பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. வெயிட்டு பார்த்தீங்கன்னா 190 kg. ஸோ வந்து ஹைட்டும் வெயிட்டும் உங்களுக்கு பேலன்ஸ் நீங்கள் சிட்டிக்குள்ள ஓட்டும் போது கொஞ்சம் கஷ்டப்படும். ஹைவேயில் அடித்து போடலாம், ஏன்னா உங்களுக்கு 350cc ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம திருச்சியிலேருந்து மதுரைக்கு போகிற வழியில் வர முதல் டோல்கேட்டு, நம்ம சென்னையிலேருந்து இது நம்ம கிராஸ் பண்ணுற 7வது டோல்கேட்டுங்க. அது ஆக்சுவலாக சென்னையிலேருந்து திருச்சி வரைக்கும் மொத்தம் 6 கிலோமீட்டர் 6 டோல்கேட்டு வந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சிக்கு அப்புறம் 7வது டோல்கேட்டு இது ஆக்சுவலாக. இதுக்கப்புறம் ஒரே ஒரு டோல்கேட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். திருச்சியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டருக்கு அப்புறம் இந்த டோல்கேட் வரும். மதுரைக்கு இன்னும் 80 கிலோமீட்டருக்கு. ஸோ ஒரு கடையில் நின்று அப்படியே டீ சாப்பிட்டுட்டு செம்ம டயர்டாக இருந்தது. காலையில் சீக்கிரம் இருந்துச்சுனால சரியாக தூங்கணும். நைட்டு ஒரு 3.5 hours தூங்கியிருப்பேன். அதெல்லாம் செம்ம டல்லாக இருந்தது. ஒரு டீ சாப்பிட்டோன்னா ஓரளவு பரவாயில்ல. அப்படியே கிளம்ப வேண்டியதான். மதுரைக்கு இன்னும் கரெக்டாக 80 கிலோமீட்டருக்கு ஒரு 1.5 மணி நேரத்தில் போயிடலாம். கைஸ் இங்கே பாருங்கள், ஒன்றுமே தெரியல, செம்ம இருட்டாக இருக்குது. எஸ்டி அட்வென்ச்சரில் லைட்டு இவ்வளோ தாங்க. அது எடுத்த மாதிரி ஹை பீம்லாம் அடித்தாங்கன்னா ஒன்றுமே தெரிய மாட்டுது. ஆனால் நல்லா இருக்குது இருட்டில் ட்ராவல் பண்ணி போகிறது. 8வது டோல்கேட்டு 8th டோல்கேட்டுங்க அது ஆக்சுவலாக. நாங்கள் இப்போ நத்தம் ரோடு வழியாக போயிட்டுருக்கோம். நத்தம் ரோடு வழியாக போனீங்கன்னா நீங்கள் மதுரைக்கு ரிசர்வ் லைன், அந்த ஆத்திக்குளம் ரிசர்வ் லைன் அந்த பக்கம் உள்ளே போயிடலாம். ஸோ இது வந்து இன்னும் ஆப்ரேட்டிங்கில் இல்லையா? ரோடு வர வழியில் பயங்கர த்ரில்லிங்காக எக்ஸைட்டாக இருந்ததுங்க. நத்த ரோடு வழியாக வந்தோம். கொஞ்சம் டைம் கம்மியாக காமிச்சது, கிலோமீட்டர் கம்மியாக காமிச்சது. ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. ஆனால் நடு காட்டுக்குள்ளே பயங்கர இருட்டில் எப்படி இது பண்ணோன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பயமாக இருந்தது. ஒரு மாதிரி மதுரைக்குள்ளே வந்தாச்சுங்க. மதுரையில் இந்த பாலம் கட்டியிருக்காங்க. திருப்பாலைக்கு முன்னாடியிலேருந்து கரெக்டாக வந்து என்னது இந்த ரோடு தல்லாவலம் வரையும் வருதுங்க. ரோடு செம்மையாக இருக்குங்க. ஃப்ரீயாக வந்தேன். ரொம்ப நல்லா. எங்கள் வீடே வந்து டிஆர்ஓ காலையில் தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஸோ அங்கேருந்து இங்கே தான் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். இப்போ தல்லாவலம் வரையும் வந்துட்டேன். ஒரு டிராஃபிக்கில் செம்மையாக வந்தது. ஆறு நேரம் நான் இருக்கா, நம்ம இங்கே அதாவது அந்த சித்திரை திருவிழாக்கு வந்தோம்ல, இங்கே தான் இருந்தோம். ஒரு வழியாக மதுரைக்குள்ளே வந்தாச்சுங்க. ரொம்ப பலம் ஊருக்குள்ளே வந்தோடனே அப்படியே நல்லா சூப்பராக இருக்குது மதுரை. மதுரையில் ஐடி கம்பெனிஸ்லாம் கம்மி தான். ஆனால் திரும்பவும் மதுரையில் வந்து செட்டில் ஆகணும் ஒரு பக்கம் ஆசையாக தான் இருக்குது. மதுரையிலே வந்து இருக்கலான்னு பார்த்தேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. பட் மதுரைக்காரங்கெல்லாம் கொஞ்சம் மாறிட்டாங்க. கரெக்டாக இப்போ தல்லாவலம் போயிட்டுருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி ரூம் புக் பண்ணிட்டேன் டவுன்ஹால் ரோட்டில். ரெகுலராக அங்கே தான் ஸ்டே பண்ணுவேன். அதனால் அங்கே தான் போயிட்டுருக்கேன். அப்போது தந்தி ஆஃபீஸ் ரைஸ் இதுதான தேவர் சோடா. கோரிப்பாளையத்துக்கு தேவர் சோடா. இல்லைடா இப்போ கடையில் இடிச்சிட்டாங்க. இப்போ நிறைய கடை தெரியாது இடிச்சிட்டாங்களா? அதை பாதுகிறா.
பாலத்துக்கு மேலே போயிட்டுருக்கோம். விவரம் தெரிஞ்சதுலேருந்து இந்த பக்கம் தான் நான் சுற்றிட்டு இருப்பேன். சின்ன வயசில் காலேஜ் படிக்கும்போது வேலைக்கு போனது காலேஜில் அடிக்கடி வர மதுரைக்கு. கரெக்டாக டவுன்டால் ரோட்டில் இருந்து கொண்டு ரீச் ஆகிறேன். ரோடெல்லாம் கொஞ்சம் சரியில்லைங்க மதுரையில். ரோடு ரொம்ப கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. இதில் வந்து டிராஃபிக்கே போகிறோம். டிராஃபிக் இருந்தாலும் எல்லா இடத்துலையும் சிக்னல் 2-3 சிம்மக்களை தாண்டதுக்குள்ளே 3வது சிக்னல் போடுறோம். இது கரெக்டாக டவுன் ரோடு. ஸோ பக்கத்துலேயே சபரி ஹோட்டல் இருக்கும். நிறையா ஃபோட்டோஸ் இங்கே வந்து ஸ்டே பண்ணிங்கன்னா நான் ஃபேமிலியாக வந்தால் கூட இங்கே தான் ஸ்டே பண்ணுவேன். நானும் என் பையனை மட்டும் தான் வந்திருக்கோம். நாளைக்கு அவனை போய் அவங்க பாட்டி வீட்டில் விட்டுட்டு நான் சுற்றி பார்க்க போகிறேன். பார்க்கிங் இது தான் ஆக்சுவலாக. இதெல்லாம் வரமாட்டாங்க. வீட்டுக்கு மூவி சொல்லிட்டுருவாங்க. இறங்காரியா இறங்க சொல்லலாம். செக்இன் பண்ணியாச்சுங்க ஹோட்டலில். ஸ்ரீகண்ணா அந்த ஹோட்டலில் வேலை ஸ்டே போனாங்க. செகண்ட் ஃப்ளோர் தான். கீழே பெரிய கார் பார்க்கிங் இருக்கிற விட்டாக இருக்குது. ஆக்சுவலாக சின்ன ரூம் தான். டிவிலாம் இருக்கும். ஒரு நாளைக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு 1350 கிட்டே வரும். நாங்கள் ஃபேமிலி ரூம் இருப்போம். அது 1600 சம்திங் வரும். 4 பேர் வந்தோம்னா அது கொஞ்சம் பெரிய ரூமாக கொடுப்பாங்க. அப்புறம் 2 பேர் தானே. ஸோ நல்லா டீசெண்டாக நல்லா இருக்குங்க இங்கே ஹோட்டலில். ஆக்சுவலாக இது என்ன இப்படி இருக்குதுடா. அதுக்கு மதுரைக்கு வரணும். சென்னையில் கிளம்பி மதுரைக்கு வர்றதுக்குள்ளே பெரிய பாடாகி போச்சுங்க. இதோட பார்த்தீங்கன்னா 10 கிழமோ நைட் 8:30 ஆயிடுச்சு. இதோட ஒரு 10 hours கிட்டங்க. அதில் வந்து ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் நிறுத்தி வந்திருப்போம். ஒரு 6.5 hours நீங்கள் டேரக்ட் ரன்னிங் டைம், பைக் ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 hours தாங்க. நல்லா இருந்தது. ஆக்சுவலாக திருச்சிக்கு அப்புறம் ரோடு ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது. நல்லா ஒரு ஒருத்தான பயணமாக இருந்தது. இப்போ ரூம் வந்து செக்இன் பண்ணியாச்சு. நானே பையன் செக்இன் பண்ணியாச்சு. அடுத்து சாப்பிட போகணும். மதுரையில் வந்து நல்லா சாப்பாடு சூப்பராக இருக்கும். மதுரைக்கு நான் மேக்ஸிமம் இங்கே வர்றதே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நல்லா சாப்பிட்றது தாங்க. நல்லாயிருக்கும் சாப்பாடு. எப்போ போனாலும் நைட்டு ஏற்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் திறந்துருக்கும். போய் இப்போ சுட நல்லா சாப்பிட்டுடலாங்க. ஸோ ஒரு 1/2 hour கழிச்சு போய் சாப்பிட்ணும்.